அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு OSVN டிவி. நம்மளோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போது போட்டுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம்னா ஒரு பெண்ணின் வலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். அது வந்து கிளியராக எல்லாருக்கும் தெரியுதா, படிக்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. நான் இருக்கிறத வந்து ரியலாக என்ன அதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலயமா நான் எலாபரேட்டாக சொல்லிடுறேன். ஒரு பெண்ணோட வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெண் அவள் அதுலேருந்து வெளியே வர்றதில்ல. அவளோட கஷ்டங்கள் வந்து எதுவுமே வெளியே வந்து சொல்கிறதே இல்லை. குறிப்பாக வந்து ஃபேமிலி உமன் அவங்க பார்த்திங்கன்னா அந்த நாலு செவத்துக்குள்ளே அந்த நடக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை யாருக்கிட்டேயும் சொல்லாத, அதை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல், யாருமே அந்த கஷ்டத்தை வந்து கேட்குறதுக்குன்னு அவங்களுக்கு யாரும் இல்லை. அதை ரொம்ப மூழ்கி அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பதிவு தான் நான் வந்து வாய்ஸாக கொடுக்க முடியாத ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன், ரிட்டனில் போட்டிருக்கிறேன். அது வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது தெரியல. இது வந்து எந்த பெண், அதாவது ஒரு திருமணமான பெண் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யாராக இருந்தாலும், இது வந்து ஃபுல்லும் வந்து ஒரு பெண்களுக்கான வீடியோ தான். அந்த திருமணமான பெண்களுக்குன்னு இல்லாமல் ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மூழ்கி அதிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வெளியே வர முடியாமல். அந்த கஷ்டத்தை வந்து யாராலையும் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியறதில்ல. சில பேர் வந்து எல்லா விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனை வச்சிட்ருப்பாங்க. சில பேர் வந்து எல்லா விஷயத்தையும் போயிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அது மாதிரி பல பிரச்சனையில் மூழ்கிட்டு இருக்கிற பேசிக்காக வந்து லேடிஸ்க்கான பதிவு இது. இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட்டு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கான கஷ்டம், அதாவது லேடிஸ்க்கு அந்த ஒரு சொல்ல முடியாத ஒரு வலி, ஒரு கஷ்டம், அது எதுவாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட குறை. எப்போவுமே சந்தோஷத்தை பகிர்ந்துக்குனா அது வந்து என்ன ஆகுனா இருமடங்கு ஆகும். கஷ்டத்தை பகிர்ந்துக்குனா அது வந்து என்ன ஆகுனா குறையும். அந்த கஷ்டத்தை வந்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸாக, நம்ம தளபதி சொன்ன மாதிரி உங்கள் அண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்கிறேன். அது மாதிரி நான் எலெக்ஷனில் நின்று ஓட்டெல்லாம் கேட்கலைங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வலி இருக்கும் இல்லையா, இந்த வலியை அனுபவிச்சுட்டு நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியை வந்து நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் அவங்க தயவு செஞ்சு ஒரு பெண், அதாவது அது லேடிஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கஷ்டத்தை தயவு செஞ்சு அதில் பதிவாக போடுங்க. அந்த வலி வேதனையிலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. எதுவாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நினச்சிட்டு அந்த கஷ்டத்தை நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கு கண்டிப்பான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து உங்களோட ப்ரைவசி அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட். ஒவ்வொரு பெண்ணும், ஒரு பெண் அனுபவிக்கிற வலி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வலியை தான் அதில் நான் போட்டுட்ருக்கேன். அது வந்து உண்மையான வார்த்தைகள், வெறும் பெண்ணால் எழுதின எழுத்தோ பேப்பரில் எழுதின எழுத்தோ கிடையாது. ஒரு பெண் மன ரீதியாக அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வலிகளை அந்த பெண்ணில், அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்குது. அது உண்மையான வலிகள். அதுபோல் பல பேரோட வலிகள் இருக்குது. அந்த வலிகளை நீங்கள் வந்து எந்த இதுவும் பண்ண வேணாம். உங்களோட குறை என்ன, என்னோட கஷ்டம் இது, இந்த கஷ்டத்தை நான் தாண்டி வாழ்ந்துன்னு இருக்கிறேன், இந்த கஷ்டத்தை இத்தனை வருஷமாக என் மனசில் சுமந்துட்டுருக்கிறேன் அப்படின்ற அந்த கஷ்டத்தை வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க, அதாவது குடும்ப பெண்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் போடுங்க. இது என் பிரச்சனை, இவங்களால எனக்கு பிரச்சனை, இதனால் நான் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தமாக திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதில் இருந்து இந்த மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கொஞ்ச காலம் சுயநினைவு இல்லாத மனதளவில் பாதிக்கப்பட்டு போகக்கூடிய பெண்களில் ஒருத்தராக இருந்து நானும் இப்போ மீண்டு வந்து ஒரு லைஃப் ஸ்டோரியை வந்து ரிட்டனாக எழுதி அதிலேருந்து கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கிற ஒரு பெண் தான்.
அதனால் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட வலியும் வேதனையும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் எதிரியாக இருக்கிறாங்க எப்போவுமே. அதை பற்றி நம்ம பேச வேணாம். உங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த கடவுள் வந்து கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு கஷ்டத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட கஷ்டங்களை கேட்டால், நம்மளோட எந்த அட்ரஸும் வேணாம், இந்த கஷ்டம் எனக்கு அப்படின்னு பதிவிட்டீங்கன்னா போதும், அதுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக நம்ம கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதை நீங்கள் சொல்லும் போதே அந்த கவலைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். அதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட கஷ்டங்கள் என்னவோ அதை ஒரு கமெண்ட்ஸாக நீங்கள் பதிவிடுங்க. இது ஃபுல்லுமே வந்து லேடிஸ்க்கான இது. ஏன்னா லேடிஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்காக எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். இதில் எல்லாருக்குமே பணம் ஒரு முக்கியம்தான், ஆனால் அது ஒரு பார்ட்டு மட்டும்தான். மனசளவில் சந்தோஷமும் நிம்மதியும் அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அந்த நிம்மதிக்காக நம்மளுக்கு காசு கொடுத்தா கூட இன்னைக்கு கிடைக்க முடியாதது எது அப்படின்னா, நகையை கூட நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், எல்லாமே பணம் கூட வட்டிக்கு வாங்கிடலாம். அந்த நிம்மதியும் நம்மளோட புன்னகையும் கடன் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது நம்ம கையில் இருக்குது. நம்மளே சிரித்தாலும் நம்மளே நிம்மதியாக இருந்தாலும் நம்மளே சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். நம்மளை தாண்டி நம்மளை ஒருத்தர் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா அது என்றைக்குமே முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை லேடிஸ்க்கு கண்டிப்பாக இதை ஒரு ஆண் பார்த்தா ஒரு பெண்ணுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெண் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஒரு கஷ்டம்னு இருக்கும். அந்த லவ் ஃபெயிலியர் எத்தனையோ, இதை நான் யார்கிட்ட சொல்ல முடியும், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது, என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லணும்னா உங்களில் ஒருத்தராக நினச்சிட்டு நீங்கள் அதை ஒரு கமெண்ட்ஸாக போடுங்க. உங்களோட எந்த அட்ரஸ், எந்த டீட்டெயில்ஸ், எந்த ஃபோன் நம்பரும் யாருக்கும் ஷேர் ஆகாது. உங்களோட கமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப பெண்கள் வந்து இன்றைக்கி அந்த 4 செவுத்துல அனுபவிக்கிற வலிகளை வந்து 4 வரியில் சொல்ல முடியாது. அது ரொம்ப ஏராளம். அவங்களுக்காக தான் மெயினாக இந்த சேனல் வந்து நான் இப்போ 2 வருஷமாக எந்த இதுவுமே பண்ணல. ஸோ இப்போது ஒரு மனநிலை அந்த அளவுக்கு போனதுனால இந்த கொடுமை வந்து எந்த பெண்களும் இனி அனுபவிக்கக்கூடாது. அதிலிருந்து அவங்க வெளியே வரணும், மீளணும், அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த பதிவு. கட்டாயமாக இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட கஷ்டங்களை இதெல்லாம் பதிவாக போடுங்க, கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்யூ.